வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பராட்டா. வெறும் ஆனியன் மட்டும் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி எப்படி பராட்டா பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, துளியுண்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கிறோம். யூஸ்வலாக நான் சுடு தண்ணி விட மாட்டேன் இதுக்கு. அப்படி உங்களுக்கு வேணும்னா லூக் வார்ம் வாட்டரை விட்டு பிசைஞ்சுக்கலாம் இதை. ஸோ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம மூடி வச்சு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுறோம். ஸோ மாவு அப்படியே கொஞ்சம் நாள் ஊறட்டும். நம்ம அந்த சமயத்தில் இந்த ஸ்டஃபிங்கை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துண்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த மிளகா லேசாக வதங்கின உடனே நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். அந்த கடலை மாவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு தான் நம்மளுக்கு இந்த பராட்டா ஆனியன் அதில் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ 1 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் எப்போவுமே பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் பராட்டா ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே சிக்காதைக்கு நல்லா ஈவனாக வரும் பராட்டா. ஸோ இந்த 2 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே அதில் நம்ம ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, இதெல்லாம் நம்ம ஃப்ளேவருக்கு தான் போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தேவைக்கேற்ப இதெல்லாம் போட்டுண்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இந்த மிக்சர் வதங்கியாச்சு. நம்மளுக்கு ரொம்ப பச்சை வாசனை போகணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம குக் பண்ண போகிறோங்கிறனால இது ஓகே தான் நம்மளுக்கு. ஸோ இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு என்ன ஸ்டஃப் பண்ண போகிறோமோ ஆனியன் பராட்டாக்கு அது தயாராக எடுத்து இது கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா ஆற வச்சுடலாம். ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பராட்டா பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சதை நம்ம ஈக்குவல் உருண்டையாக எடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் உருண்டையாக எடுத்து உருட்டிக்கிறோம். 4 உருண்டை 1 கப்பு மாவு நான் ஆட்டா போட்டு பிசைஞ்சதுக்கு. ஸோ இந்த அதே மாதிரி அந்த ஃபில்லிங்கும் 4 பராட்டாக்கு சரியாக வந்தது. முதல்ல ஒரு உருண்டையை எடுத்துட்டு நம்ம நல்லா மாவு ட்ரை மாவு துவைச்சுண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் சின்ன சைஸை ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கிறோம். இதுக்கு நடுவில் இந்த ஆனியன் ஃபில்லிங்கை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நடுவில் வச்சுக்கலாம். நிறையா வைக்கிறச்சு தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக இது பராட்டா பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகும். இதை அழகாக இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கம்ப்ளீட்டாக மூடுற மாதிரி சீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வெளியிலேயே வரக்கூடாது. இந்த மாதிரி மொள்ளா நம்ம அழகாக ஓரத்தெல்லாம் பிடிச்சுண்டு பண்ணோன்னா இப்போ நல்லா மூடியாச்சு. இதை நல்லா நம்ம மாவில் ட்ரை ஃப்ளோரில் நல்லா டஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம பராட்டாவாக ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஜென்டிலாக, அதே சமயத்தில் ரொம்ப கை எடுக்காதக்கி நம்ம இதை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக எல்லாமே உள்ள ஒரு இடத்துல அந்த ஸ்டஃபிங் நிற்காதக்கி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உள்ளே போய் அழகாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஆனியன் ஸ்டஃபிங் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த பராட்டாவை நம்ம ரோல் பண்ணியாச்சு. ஒரு சூடான கல்லில் இப்போ நம்ம போட்டுக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ கல் நல்லா சூடாக ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம போட போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நெய் விட்டுண்டா போகிறோம். நெய் தான் எப்போவுமே பராட்டாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நெய் கண்டிப்பாக வேண்டாம், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறவங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பட் நெய்யோ பட்டரோ போடுறது தான் பராட்டாக்கோட ஹைலைட்டே அதுதான். ஸோ இதை மேலே நம்ம நல்லா நெய் தடவிடுறோம். அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு இங்கேயும் நம்ம நெய் தடவிடுறோம். ஸோ இப்போ நெய் தடவும் போது இந்த இடத்துல பராட்டாஸ் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த ரோல் பண்ண பராட்டாவை தோசைக்கல்லில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தட்டிட்டு போட்டோன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் பராட்டா. ஸோ இப்போ இது நம்ம நல்லா வெந்துடுத்து 2 பக்கமும். இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது.
இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு அண்ட் ஸ்டஃபிங்க்கு நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கடலை மாவு போடுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபியில் வந்து வெங்காயம் வந்து தண்ணி விடாமல் வர்றது வந்து நம்மளுக்கு நன்னா வரும். ஸோ இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஆனியன் பராட்டா எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பராட்டா வந்து ஏதாவது ஒரு ரைத்தாவோட நம்ம சர்வ் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இல்லை பிக்கிளோட கூட சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதோட ஃபுல் டெக்ஸ்ட் ரெசிபி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.